சுவாமி டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். லட்சுமி நான் நங்கநல்லூர், உங்களுக்கு பரிச்சயமானவர். நங்கநல்லூர் லட்சுமி நரசிம்ம உபாசகர் பேசுகிறேன். இன்று தை மாதம் சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் வனபோஜனம் கண்டுள்ளார். வனபோஜனம் என்பது ரொம்ப விசேஷம். வனபோஜனன்றது நம்ம பிக்னிக் போகிறோம் இல்லையா, நம்ம பிக்னிக் போய் ஜாலியாக எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக பார்த்துட்டு எல்லாம் வரோம் இல்லையா, அதே மாதிரி பெரும்பாலும் வருஷத்தில் ஒரு நாள் பாலாற்றுங்கரை இல்லை நதியோரம் போய் அங்கே பெருமாள் சிறப்பு திருமஞ்சலம் கண்டுரளி, பிரசாதங்களை கண்டுரளி, எல்லாருக்கும் சேவை சாட்சி, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி பெருமாள் திருப்பி சன்னதிக்கு வரார். இதுதான் ஐதீகம். வனபோஜனம், வனம் என்பது காடு, போஜனம் என்பது சாப்பாடு. ஒரு நாள் பிக்னிக் மாதிரி பெருமாள் வனத்தில் போய், நம்ம பார்க்கில் உட்காந்து சாப்பிட்ற இல்லையா, அதேமாதிரி வனத்தில் போய் சாப்பிட்ற. அதாவது பிரசாதங்களை கண்டுரளி எல்லாருக்கும் என்னென்ன பிரார்த்தனையோ அத்தனையும் வச்சிங்கன்னா அனுகிரகம் பண்ணி, கல்யாணம் ஆகாதவாருக்கு நல்லா கவனிக்கணும். அதாவது இதில் முக்கியமான என்ன விஷயம்னா, வானப்பிரஸ்ப ஜாதகத்தில் இருக்கும். அதாவது வனவாச ஜாதகத்தில் இருக்கும். கல்யாணமே ஆகாது, இவருக்கு 70% 50% அப்படின்னா எல்லாம் ஆகும், 2% இருந்தால் கூட 5% கூட ஆகும். ஆகவே ஆகாது என்ற இதில் இருந்தால் இந்த வனபோஜனத்தை சேவித்தா அடுத்த வருஷமே கல்யாணம் நிச்சயமாகும் என்பது ஐதீகம். அதுபோல் பெருமாள் மட்டும் ஏழலை, பெருமாள் தான் ஏழ்றார். மகாலட்சுமி திருமார்பில் ஏழ்றாள், தாயாரும் ஏழ்றா. அதனால் 2 பேர் கடாட்சமும் கிடைக்கும். வனபோஜனம் என்பது மனக்கவலையும் மனசாந்தியும் தருவதற்காக ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்தில் பெருமாள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்து ஓய்வெடுத்து அதுக்கப்புறம் திருமஞ்சனம் கண்டறி அப்புறம் நைவேதியங்களாகி எல்லாருக்கும் பிரசாதங்கள் விநியோகிக்கப்பட்டு திருப்பி கோவிலுக்கு திருப்பி ஏழுகிறார். அதுதான் வனபோஜனம் என்று பெயர். இன்னொரு விஷயம், நரசிம்மர் என்பவர் ஒரு இனிப்பானவர். அக்காரக்கனி, அதாவது இனிப்பான பழம் இல்லை இனிப்பான சக்கரை பொங்கல் எதோட வச்சுக்கலாம். நம்பின பக்தர்களுக்கு கைவிட மாட்டார் என்பது, அரவணைக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார் என்பதுதான் ஒரு நிஜமான உண்மை. அந்த உற்சவம் வனபோஜனத்தில் நடக்கிறது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு பார்க்க சேவிச்சுட்டு பெருமாளை அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கழுகு டிவியில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைவ் ஷார்ட் ஆகும், அதையும் பார்த்து இன்பமுறமாகவே கேட்டுக்கொள்கிறேன். யார் வர முடியல, வயசானமாக இருப்பான், ரொம்ப இதுவாக, ஆனால் அவளுக்காக ஒரு வசதி செய்யப்படுகிறது சட்டதி மூலியமாக. அதை பயன்பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோலாகல நரசிம்ம சுவாமி திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. தை அமாவாசை, தை திருவோணம் எப்போவுமே ஒன்றாக வரும். சில சமயங்கள் பிரிந்திருக்கும். இந்த தை மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தின் போது ஒரு சுவாமிகளை பெருமாள் வந்து ஒரு தன்னுடைய நிலையிலிருந்து சன்னதியிலிருந்து வெளியே ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு பிரதானமாக ஒரு நதி தீரம், சமுத்திரம், அப்படி இல்லை என்றால் ஒரு ஆறு, இந்த ஆற்றங்கரையில் ஓரமாக சில்லுன்னு குளிர்ந்த ஒரு இடத்தில் அந்த இடத்துல அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பெருமாள் நமக்காக இன்பமாக சேவை தரக்கூடிய காட்சி. அந்த வனபோஜன உற்சவத்தில் பெருமாள் ஆற்றங்கரையில் மண்டபப்படி அப்படின்னு பேர். அந்த இறங்கி அந்த இடத்துல
பெருமாளுக்கு சில விசேஷ பூஜைகள், அபிஷேகம், விசேஷ பூஜைகள் பிரசாதங்கள் அதிகமாக கண்டருளி மாலையெல்லாம் புஷ்பம் சாத்திண்டு அந்த ஊரை தாண்டி எல்லையிலேருந்து மறுபடியும் திருக்கோயிலுக்கு சென்று அடைதல். இதுதான் வனபோஜன உற்சவம். இந்த நாளில் யார் யாருக்கெல்லாம் பெருமாள் சேவிக்கிறோமோ அப்போது அவர் எப்போவுமே அக்காரக்கனியாக இருப்பார். ரொம்ப எப்போவுமே ஸ்வீட்டாக இருப்பார், இன்பமாக இருப்பார். அப்போ இன்பமுடன் சேவை தருவார். இதுதான் மிக்க விசேஷம். சுதர்சன பட்டருக்கு அடுத்தது ரகுராமன் பட்டர், அஷ்டபுஜ சுவாமி, அஷ்டபுஜம் தீர்த்தகாரர், காஞ்சிபுரம். அவர் இப்போ ஒரு சில வார்த்தைகள் வனபோதனை பற்றி விண்ணப்பிப்பார். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி வரவரமுடிய நமக. அடியன் ரகுராமதாசன். இந்த சந்நிதியில் சில காலங்களாகவே நான் அடியன் கைங்கரம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த சந்நிதியில் என்ன விசேஷம்னாக்கா, நம்ம தேவப்பெருமாள் கோயில் எப்படி பண்ணுறாலோ அதே மாதிரி அத்தனை உற்சவங்களும் நடந்துட்டுருக்குங்க. எஸ்பெஷலி இந்த வனபோஜனங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. சுவாமிகள் சொன்ன மாதிரியே இந்த வனபோஜன சமயத்தில் அத்தனை பக்தர்களும் கலந்து கொண்டு பெருமாளுடைய அருளுக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னாக்கா, சொன்ன மாதிரியே வனபோஜனத்தை பெருமாளை சேவித்தனாக்கா அத்தனை நன்மைகளையும் நம்மளுக்கு பெருமாள் என்னென்ன நம்ம கோரிக்கைகள் இருக்கிறதோ அத்தனையும் அவர் தருவாங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் திரளாக பெருமாளை சேவித்து அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரகுராமனுக்கு அடுத்ததாக ராமதுரை என்ற பேர் பேசுவார். அவர் இந்த சன்னதியில் கமிட்டி மெம்பர் பட் பெருமாளோட டிவோட்டி. இந்த சன்னதியை பற்றி அவர் சொல்லுவார். சன்னதிக்கு நான் ஒரு 10-12 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இங்கே வேண்டினா என்னென்ன நடக்குமோ எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள். ஸோ இவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். षष्ठी संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे हेमंत ऋतौ मकर நட்சத்திர கோத்திரம் பேரு दुःखैः कुर्वते एवमादिभिः देवराजदया सिन्धो देवदेव जगत्पते प्रदीक्षणसुधा सिन्धु
विधिविक्षेपशीकरैः कारुण्यमारुतानीतैः शीतलैरभिषिञ्चमां परीक्षणसितासन्तु विधिविक्षेपशीकरैः कारुण्यमारुतानीतैः शीतलैरभिषिञ्चमाम् பாத்தியம் வாங்கும்போது கட்டை எடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரம் நல்லா பாத்திரம் இருக்கணும். பாத்தியம் ஆச்சு அதுக்கப்புறம் ஆச்சமனா ஆச்சு கண்டை चन्द्रोऽमृताद् सम्भूव अमृतस्य देवधारणो भूयासं शरीरमे विदर्शनं त्वां हे मधुमत्तम कर्णाभ्यां भूरिविश्रवं ब्रह्मणो योनिमेदया पीडः मे गोपाया आवहैर्जगवान ॐ ब्राह्मण प्रवचनो ब्रह्मैवोवाप्नोति स्वाध्याय प्रवचने सत्यं பிடம் வைகொண்டம் வேந்தரம் மாயந்தோரம் புறப்பிடம் மாயனக்கென்பர் நல்லோ அவதனம் வந்திருப்பிடம் மாயனிலாவான் மனத்திரு இந்தவன் வந்திருப்பிடம் எந்த நிலையத்துள்ளே தனக்கின் புறவேன்மிடம் வைகொண்டம் வேந்தரம் மாலிரஞ்சோலை என்னும் புறப்பிடம் மாயனக்கென்பர் நல்லோ